இப்படியும் சில மனுஷங்க இருக்கிறாங்கன்னு இப்பதாங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நியூ கலெக்ஷன்ஸ் வரும்போதெல்லாம் நம்ம கிட்ட ரெகுலரா மேட்டர்னிட்டி வேர்ஸ் வாங்கிட்டு இருப்பாங்க ஒரு சிஸ்டர். அவங்களோட டெலிவரி டியூ டேட் இன்னும் 2 டேஸ்ல வரப்போகுது. ஒரு 2 டேஸ் முன்னாடி அவங்க நியூ கலெக்ஷன்ஸ் இருக்குதான்னு என்கிட்ட கேட்டுட்டு ஒரு 4 பீசஸ் ஆர்டர் போட்டாங்க. நெக்ஸ்ட் டேவே அங்க சென்னையில அவங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு. டெலிவரி பாய் வந்து எனக்கு கால் பண்ணாங்க. அந்த கால் அட்டன் பண்ணது நான் தான். நீங்க அனுப்பின பார்சல்ல இருக்கிறவங்க காலே அட்டன் பண்ண மாட்டேறாங்க, ரொம்ப நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க உங்க சைட்ல இருந்து கொஞ்சம் ரீச் பண்ணி பாருங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் ட்ரை பண்றதுக்கு முன்னாடியே டெலிவரி பாய் என்கிட்ட சொன்னாங்க, மேம் அந்த நம்பர் இருந்தா எனக்கு கால் பேக் வருது மேம், இருங்கன்னு சொல்லிட்டு கான்ஃபரன்ஸ்ல போட்டாங்க. அங்க லைன்ல இருந்தது அவங்களோட ஹஸ்பண்ட் தான். டெலிவரி பாய் வந்து ஹலோ சொல்றாரு. அதுக்கு அந்த சார்னே சொல்லக்கூடாது, அந்த ஆள் சொல்றாரு, என்னடி எவனோ பேசுறான், இவன் தான் கோ ப்ரொடியூசரா அப்படின்னு கேக்குறாரு. அந்த மேம் அங்க அழுதுட்டு யாருன்னே தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல கொடுமை என்னன்னா அவர் வெல் எஜுகேட்டட். நாங்க லைன்ல இருக்கும்போது சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் அங்க பேசிட்டு இருந்தாரு. அந்த மேமோட சிச்சுவேஷன் என்னன்னு தெரியல, பட் நான் அந்த இடத்துல இருந்தா போடான்னு வந்துட்டே இருப்பேன். படிப்பு தான் அறிவை தருதுங்கிறாங்க, நான் இன்னைக்கு வரைக்கும் அதை நம்பி படிச்சுட்டு இருக்கிறேன். ஆனா இந்த மாதிரி ஆள்களை எல்லாம் பார்க்கும்போது அது கொஸ்டின் மார்க் ஆகுதுங்க.